ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோங்கன்னா, விற்பனைக்கு வந்து 2 ஜெர்சி மாடு பார்க்குறோங்க. ஒண்ணு வந்து இளஞ்சன மாடு, ஒண்ணு வந்து போடு சின மாடுங்க. 2 பதிவு பார்க்குறோம். வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. 3ஆம் ஈத்து, கடை முளைப்புங்க. 6 மாதம் சினைங்க. 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் சினை ஸ்டார்ட் ஆக போகுது. 6 மாதம் முடியிற கண்டிஷன்ல இருக்குங்க. கால்நடை டாக்டர் வச்சு செனை உறுதி பண்ணியாச்சுங்க. 1 வாரம் வந்து பால் நிறுத்தி 1 வாரம் ஆகுதுங்க. இப்ப 6 மாதம் முடிஞ்சு 7வது மாசம் 7 மாசம் 6 மாதம் முழுதா முடிஞ்சு 7வது மாசம் நடப்புக்கு வரப்போகுதுங்க. தெளிவான மாடுங்க. சுழி சுத்தமா இருக்குது. இருக்க வேண்டிய சுழி கரெக்டா சாணத்தில இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. இளங்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 6 லிட்டர், சாயந்தரம் ஒரு 5 லிட்டர், 11 லிட்டர் பால் கறந்துருக்குது. இளங்கன்ல 6, 5, 11 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. இப்போ வந்து 6 மாதம் செனை வந்து முடிவு ஆக போகுதுங்க. தெளிவான மாடு. மாடு சுழி சுத்தமா இருக்குது. மாட்டுலேருந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. இருக்க வேண்டிய சுழி மாட்டுக்கு கரெக்டா ஸ்தானத்தில இருக்குதுங்க. அதே மாரி அடர் தீவனம், தாலி தீவனம் மாடு தெளிவா எடுத்துக்குதுங்க. குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இப்போ வந்து 6 மாதம் முடிய போதுங்க. 7, 8 இன்னொரு 90 நாள் வச்சிருந்தீங்கன்னா, மாடு வந்து ஒரு ரூ. 45 மாடு விக்குங்க. ரூ. 45 கேரண்டியா மாடு விக்கும். தெளிவான மாடு, குணவனத்தில தெளிவான மாடு. நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. நல்லா கொம்பு, ஆஸ்கொம்பு, நெத்திக்குழி, கண்மொழி நல்ல மொழிங்க. 4 காம்புகள் கருங்காம்புகள். காம்பு தெளிவா இருக்குது. நரம்படி பால் நரம்பு தர தெளிவா இருக்குது. மாடு நல்லா நைஸ் இருக்குது. தெளிவான மாடுங்க. உங்களுக்கு வந்து அடர் தீவனம் ஏற்கனவே ஒரு மாடு கறந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மாடு வத்துனா பாலுக்கு வேணும், இல்ல தீனி அதிகமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பொருந்தி வருங்க. தெளிவான மாடு, சுழி சுத்தமா இருக்குது. மாட்டுல வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. தெளிவான மாடு, நல்ல மாடுங்க. இன்னொரு 7 டீத்து தெளிவா வச்சு கறந்துக்கலாம். குறைவான பட்ஜெட்ல தெளிவான மாடா வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 30,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை ரூ. 30 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ, வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. விற்பனைக்கு ஜெர்சி மாடு 3ஆம் ஈத்துங்க. 9 மாதம் சினை. கடை முளைப்புங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈன்றி விடுங்க. நல்ல மாடு, நல்லா கொம்பு, நல்லா ஜாதி கூரான மாடு, தெளிவான மாடுங்க. நல்ல கொம்பு வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்கொம்பில் கண்மொழி, நெத்திக்குழி, நல்ல மடிச்சட்டுங்க. மாடு நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. 4 காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க. பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது. மாடு நல்ல நயமான மாடுங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 15லிருந்து 17 லிட்டர் பால் கறக்கும்னு கேரண்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. காம்பு வந்து பார்த்திங்கன்னா, மின்காம்பு வந்து மின்காம்பு வந்து சொரவை கண்ணு போட்டால் 4 காம்புகள் தெளிவாக இருக்கும். இப்போ சினையில் இருக்கிறனால கொஞ்சம் காம்பு வந்து மின்னுதா தெரியுங்க. ஆனால் வந்து காம்பு நாள் தெளிவாக இருக்குது. ஓர்ஸாக இருக்குது. நல்ல மடிச்சட்டுங்க. குறைஞ்சபட்சம் இன்னொரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈன்றி விடும். நல்ல மடிக்கட்டு, மடி நல்லா லூஸ் இருக்குது. எப்பவுமே வந்து பால் திறன் அதிகமாக வர மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மடி லூஸ் இருந்தால் தான் அந்த பால் தங்குற அளவுக்கு மடி லூஸ் இருக்கணுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாட்டுக்கு நல்ல மடிக்கட்டு லூஸ் இருக்குது. 3/4 மடிக்கு மேலே வந்துருச்சுங்க. 9 மாதம் சினை நிறைவாக போகுதுங்க. அடுத்து இன்னொரு அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈன்றி விடும். கறவைக்கு ஒழுக்கமா நிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெளிவான மாடு. 15 to 17 லிட்டர் பால் கேரண்டிங்க. சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அடர் தீவனம், தாலி தீவனம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெளிவாக கறந்து வருங்க. இதே மாட்டுக்கு தெளிவாக சப்பலை பண்ணி நல்லா கவனிப்பு பண்ணிங்கன்னா நேரம் 10 கூட கறக்கலாம். நாங்கள் 10 உத்தரவு கொடுக்கலைங்க. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால். மாட்டோட உரிமையாளர் வந்து 17 லிட்டர் கறன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 15 லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க. தெளிவான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல செவலையில் நல்ல ஜாதிக்கூரில் தெளிவான மாடு, நல்ல வம்சமான மாடு, தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 57,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை ரூ. 57 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ, வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. நம்ம சென்னையில் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க. பால் எவ்வளோ கறக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்பல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கறக்கும். நம்ம வந்து சென்னையில் கொடுக்குறனால 4 காம்பில் பால் வர கேரண்டி கொடுக்குறோம். பாலுக்கு நிற்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குறோங்க. தெளிவான மாடு, ஜெர்சியில் நல்ல ஆஸ்கொம்பில் நல்ல ஜாதிக்கூரில் தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூ. 57,000 சொல்லுதுங்க. இது உங்களுக்கு வந்து சொசைட்டிக்கு ஊற்றுறதுக்கோ இல்லை வீட்டு பாலுக்கோ எதுக்கு வேணாலும் செவல மாட்டு பால்னாவே ஃபேட் வச்சு வரும். மாடு இப்போ ஃபேட்டு வருங்க. சொசைட்டிக்கு ஊற்றுறனால ஃபேட்டு வரும். இல்லை சில்லற பால் ஊற்றுறனாலும் பால் திக்னஸாக இருக்கும். தெளிவான மாடு, நல்ல வாய்க்கடிசான மாடு. அடர்த்தியும் தாழ்த்தியும் நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்துக்குது. மாடு நேற்று தான் நம்ம இடத்துக்கு வந்தது. நம்ம இன்னைக்கு காலையில் மாட்டை கழுவி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேங்க. தெளிவான மாடு. நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்து தெளிவு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஃபோட்டோ மூலிமா பார்த்துட்டு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு பூரா டாடா ஏசி மூலிமா டோர் டெலிவரி பண்ணலாங்க. டாடா ஏசிக்கு அப் அண்ட் டவுன் கிலோமீட்டருக்கு ரூ. 14. மாடு ஏற்றி இறக்கி உங்கள் வீட்டில் கொண்டாந்து விடுறது மாட்டோட பொறுப்பு நம்மளுதுங்க. மீதி ஒரு அமௌண்ட் போட்டு மீதி அமௌண்ட் வந்து நீங்கள் மாட்டை இறக்கி கட்டி தெளிவு பண்ணி பார்த்துக்கிட்டே மீதி அமௌண்ட் வண்டியில் கொடுத்து விடலாங்க. தெளிவான மாடு. ரெண்டுமே ஜெர்சி மாட்டில் தெளிவான மாடு. பண்ணைக்கு வேணும்னு நினைக்கிறீங்க ரெண்டுமே ஜோடியாக கூட எடுத்துக்கலாம். நல்ல மாடுங்க. தெளிவான மாடு. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.